Teachers Care Academy. In this lecture, we are going to see from Unit 2, The Life of Milton, the work by Dr. Johnson, that is Samuel Johnson, The Life of Milton. So, Life of Milton is a part of a bigger text. It is called The Life of Poets. So, Lives of Poets, the work is very famous. The name of the text is Life of the Most Eminent English Poets. It is popularly known as Lives of the Poets. So in 1779 to 81 it is written, alternatively known by the shorter title Lives of the Poets. And the complete title pathina Lives of the Most Eminent English Poets. It is a work by Samuel Johnson comprising short biographies and critical appraisals of 52 poets, most of whom lived during the 18th century. These were arranged approximately by date of death. ஸோ இதில் கிட்டத்தட்ட 52 கவிஞர்களுடைய ஒர்க், அதனுடைய அப்ரைசல், அதாவது அதனுடைய வாட் யூ கேன் கால் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அப்ரைசல் அப்படிங்கிறது ஒரு திறன் ஆய்வு. ஸோ அந்த திறன் ஆய்வு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து இந்த லைவ்ஸ் ஆஃப் போய்ட்ஸ்லேருந்து எடுத்தது. இதில் ஜான் மில்டனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸை பற்றின ஒரு அப்ரிசியேஷன் இது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு எடுக்கல, பிகாஸ் மேஜர் பார்ட் ஆஃப் த புக், த கமெண்ட்ஸ் வந்து அவருடைய பர்சனல் லைஃப் அண்ட் அதர் திங்ஸை பற்றி இருக்கனால வாட் குட் பி ஆஸ்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எக்ஸாம், உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத மட்டும் வி ஹவ் கிவன் ஹியர். ஸோ ஜான் மில்டன் வந்து பிறவியிலேயே ஒரு செல்வந்தர், ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவங்களுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேம் இன் ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் இவங்களுடைய முன்னோர்களில் ஒருத்தர் வந்து forfeited his estate in the times of York and Lancaster. Beside he took, I know not, this descendant inherited no veneration for the white rose. So here இவங்க எங்கே பிறந்தாங்க, இந்த ஐங்கிறது இந்த இடத்துல வந்து இட் ரெஃபர்ஸ் டு சாம்வெல் ஜான்சன். அவருடைய அந்த புக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே ஹியர் வி ஹவ் கிவன். இதில் தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இவங்க வந்து தே ஆர் த டிசெண்டன்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆஃப் மில்டன் நியர் தேம் இன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷயர். இவங்களுடைய பூர்வீக இடம் வந்து தேம் இன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஷயர். So that is what we should know. And the second one பார்த்தீங்க அப்படின்னா, his grandfather John was keeper of the forest of Shotover, a jealous papist, and who disinherited his son because he had forsaken the religion of his ancestors. So அவர் வந்து ஒரு papist, that is போப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறவராக இருந்திருக்காரு, மில்டனுடைய grandfather. And John the poet, அதாவது மில்டன் வந்து he was born in his father's house at the Spread Eagle in Brett Street, December 9th, 1608. So between 6 and 7 in the morning, his father appears to have been very solicitous about his education. இவர் பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க. இவருடைய அப்பா, ஜான் மில்டனுடைய அப்பா, அவருடைய கல்விக்காக நிறைய பிரயத்தனம் செஞ்சுருக்காரு. அவரை நல்லா படிக்க வைக்கணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. He was instructed at first by private tuition under the care of Thomas Young. அவருடைய டீச்சர், இளமை கால ஆசிரியர் வந்து தாமஸ் யங். அதுக்கப்புறம் who was afterwards chaplain to the English merchants at Hamburg and of whom we have no reason to think well. So தாமஸ் யங் வந்து இவருடைய டீச்சர். So that is what we should know here. And next one பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் he was sent to St. Paul's School under the care of Mr. Gill. ஸோ இவருடைய ஹையர் எஜுகேஷன் பீரியடில் இவருக்கு டீச்சராக இருந்திருக்கிறவர் மிஸ்டர் கில். அண்ட் when he was in his 16th year, he was admitted in Christ's College in Cambridge. இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தான் தன்னுடைய ஸ்டடீஸை முடிச்சிருக்காரு. ஸோ he was at this time eminently skilled in Latin tongue. மில்டனுடைய சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அவர் வந்து லத்தீன் மொழியில், லாட்டினில் வெல்வர்ஸ்ட், ரொம்ப புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. அண்ட் he himself, by annexing the dates to his first compositions, boast of which the learned Politian had given him an example, seems to commend the earliness
of his own proficiency to the notice of posterity. ஸோ நமக்கு இங்கே தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இளமை பருவத்திலேயே அவர் வந்து லாட்டின் மொழியில் மிக சிறந்தவராக இருந்திருக்காரு. நிறைய கவிதைகள் வந்து அதில் எழுதியிருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி தட், இவருடைய எழுத்துக்களில் எல்லாமே பார்த்தா அந்த லத்தீன் மொழியினுடைய தாக்கம், லத்தீன் இலக்கியத்தினுடைய தாக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அண்டர்லைன் பண்ணுறது. அண்ட் வாட் இஸ் இன் ப்ராக்கெட், ஸோ ரெட் லைன் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, at 15, a date which he uses till he is 16, he translated or versified 2 psalms, that is 114 and 136. இவர் வந்து மொழிபெயர்க்கிறாரு. எந்த சாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதிப்பாடல்கள்னா துதிப்பாடல் 114, 136 இதை வந்து he has translated. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஒர்க்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி we could see. It might be supposed that he who read so much should have done nothing else, but Milton found time to write the Mask of Comus. இவருடைய ஒர்க் வந்து மாஸ்க் அப்படிங்கிறது பலவிதமான முகமூடிகள் அணிந்து நடத்தப்படக்கூடிய ஒரு வகையான அந்த நடன நாடகம் மாதிரி இருக்கக்கூடியது. இதை வந்து 1634 வந்து he performs, and it was being acted by the Earl of Bridgewater, sons and daughter. And next production பார்த்தீங்கன்னா 1637 இவர் லிசிடஸ்ங்கிற ஒர்க் எழுதுகிறாரு. இந்த லிசிடஸ் வந்து இட் இஸ் written in order to mourn the death of Mr. King. கிங் அப்படிங்கிற ஒருத்தருடைய மரணத்திற்காக எழுதப்பட்ட இரங்கற் பாடல்னு சொல்லலாம். இவர் வந்து இவருடைய அந்த சேம் பிளேஸில் கேம்பிரிட்ஜில் வந்து படித்த ஒருத்தர். ஸோ த சன் ஆஃப் சர் ஜான் கிங், செக்ரட்டரி ஃபார் அயர்லாண்ட் இன் த டைம் ஆஃப் எலிசபெத், ஜேம்ஸ் அண்ட் சார்ல்ஸ். கிங் வாஸ் மச் அ ஃபேவரட் அட் கேம்பிரிட்ஜ் அண்ட் மெனி ஆஃப் ஹிஸ் விட்ஸ் ஜாயின் டு டூ ஆனர் டு ஹிஸ் மெமரி. ஸோ இதுதான் கான்டெக்ட். ஸோ லிசிடஸ் அப்படிங்கிற எலிஜியை எழுதுகிறாரு, ஒரு மோர்னிங் போயமை எழுதுகிறாரு. இது வந்து மிஸ்டர் கிங் அப்படிங்கிற ஒருத்தருக்காக எழுதப்பட்டது. இவர் வந்து கேம்பிரிட்ஜுடைய ஸ்டூடெண்ட். இதில் தான் வந்து இந்த லிசிடஸில் தான் சர்ச்சை வந்து இவர் வந்து ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ சர்ச்சில் இருக்கக்கூடிய கிளர்ஜி பீப்புள் எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்க, அறிவில்லாதவங்களாக இருக்காங்க. அவங்க வந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய நலனை தான் நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் லிசிடஸ் போயமில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, he now began to engage in the controversies of times and lent his breath to blow the flames of contention. So civil war வருது. அந்த civil war அப்போ he supports the parliamentarians and that is given here. And next one பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, இவருடைய மனசு வந்து இலக்கியத்திலேயே இருந்திருக்கு. அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, about 1645 a collection of his Latin and English poems appeared in which the Allegro and Penseroso with some others were first published. So please make a note of this. Again, this is a question. And next one, King Charles II, being now sheltered in Holland, employed Salmasius, a professor of polite learning at Leiden, to write a defense of his father. Charles first டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவருடைய பேர் வந்து சால்மசியஸ். ஸோ அவருக்கு பதில் வந்து யார் எழுதுகிறாங்க அப்படின்னா மில்டன் எழுதுகிறாரு. ஸோ டு திஸ் மில்டன் வாஸ் required to write a sufficient answer which he performed in 1651 in such a manner that Hobbes declared himself unable to decide whose language was best or whose arguments were worst. ஸோ இது எதுக்காக இந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய மொழித்திறன், அதாவது மிகச்சிறந்த ஒரு நீதிபதி கூட இவருடைய மொழியை வந்து எவ்வளோ சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு he is well versed in language. அடுத்தது, being now 47 years old, seeing himself disencumbered from external interruptions, he seems to have recollected his former purpose and to have resumed 3 great works which he had planned for his future employment: an epic poem, the history of his country, and a dictionary of the Latin tongue. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னுடைய 47வது வயதில் கிட்டத்தட்ட அவர் பிளைண்ட் ஆகிற சமயத்தில்
அந்த சமயத்தில் இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு எப்பிக் போயம் எழுதணும், ஒரு காவியம் எழுதணும், அண்ட் தன்னுடைய நாட்டினுடைய வரலாற்றை எழுதணும், ஒரு லாட்டின் டிக்ஷனரியை கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய ஆசையாக இருந்திருக்கு. இவர் வந்து 1667 மற்றதெல்லாம் எழுதுகிறாரோ இல்லையோ பேரடைஸ் லாஸ்ட்டுங்கிற ஒரு எப்பிக்கை எழுதுகிறாரு. அதை யாருக்கு அவர் விற்கிறாரு அப்படின்னா சாமுவேல் சிமன்ஸ்க்கு விற்கிறாரு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸுக்கு விற்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஆல் கொஷின்ஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இவருடைய ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the sale gave him 2 years a right to his second payment, for which the receipt was signed. The second edition was not given till 1674. It was printed in small octavo and the number of book was increased to 12. So இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேரடைஸ் லாஸ்டில் 10 காப்பீஸ் இருக்குது, செகண்ட் எடிஷனில் 12 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடிஷன் அண்ட் செகண்ட் எடிஷன், the number of books பார்த்தீங்க அப்படின்னா it is 10 and 12. So this we should remember. And next one பார்த்தீங்க அப்படின்னா மில்டன் has a reputation of having been in his youth eminently beautiful. ரொம்ப அழகாக இருப்பார் இவர் பார்க்குறதுக்கு. அதனால் இவருக்கு பட்ட பேரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி ஆஃப் கிரைஸ்ட் காலேஜ், லேடி ஆஃப் ஹிஸ் காலேஜ். அவருடைய பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஹேர், பாட்டட் அட் த ஃபோர் டாப், முன் வகிடை எடுத்து லேடிஸ் மாதிரி 2 பக்கமும் சீவி இருக்கிறது எல்லாமே இவருக்கு லேடி ஆஃப் கிரைஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற பட்டத்தை தருது. அண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ஸ் ஹீ செட் மோஸ்ட் வேல்யூ அப்பான் ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் அண்ட் கவுலே. இவருக்கு பிடித்த கவிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் அண்ட் கவுலே. அப்போ ஸ்பென்சர் வாஸ் அப்பேரண்ட்லி ஹிஸ் ஃபேவரட். அவருக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் யாருன்னா ஸ்பென்சர். ஷேக்ஸ்பியர் he may easily be supposed to like with every other skillful reader, but I should not have expected that Cowley, whose ideas of excellence were different from his own, would have had the much of his approbation. ஸோ இவர் ட்ரைடனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு ரைமிஸ்ட், ஆனால் வந்து ஒரு கவிஞர் இல்லை, அதாவது எதுகை மோனை தெரிந்த ஒரு எழுத்தாளர் ஆனால் கவிஞர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் ட்ரைடன் வந்து மில்டனை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா அவருடைய எழுத்துக்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதாவது ரொம்ப அழகான வரிகள், மிக இலக்கிய தரம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒர்க்ஸும் இருக்குது, சாதாரண ஒர்க்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் வந்து எப்போவுமே குறைகளை சொல்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. டாக்டர் ஜான்சன் he disdainfully characterizes Epitaphium Damonis, Milton's commemorative poem in Latin. Please make a note of it. Epitaphium Damonis. இவர் வந்து லாட்டினில் எழுதின போயத்தோட பேர். Occasioned by the death of his friend Charles Diodati as the common but childish imitation of pastoral life. ஸோ யாருக்காக எழுதினாரு, எப்போ எழுதினாரு, எந்த லாங்குவேஜில் எழுதினாரு? ஸோ இட் இஸ் நாட் இன் இங்கிலீஷ் பட் இட் இஸ் ரிட்டன் இன் லாட்டின்ங்கிறது தான் இங்கே கொஷின். ஸோ ஹீ இஸ் ஃபேமஸ்லி unimpressed by the Milton's greatest elegiac poem Lycidas, gruffly dismissing its allusions to classical mythology. ஸோ இதெல்லாம் வந்து from the exam point of view, from the long work life of Miltonலேருந்து it is given. ஸோ இதிலிருந்து at least one question you will have. Thank you very much for watching this lecture. Thank you very much.